அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையிலே அழைத்த பொழுது அண்ணன் அவர்கள் அந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு யாரிடமும் வரமாட்டேன், அப்படி நடந்தது என்றால் அந்த ரிசைனேஷனை நான் செய்ய முடியாது, அது பிரச்சனை நடந்திருக்குமானால் அது எனக்கு எதிராகத்தான் நடந்திருக்கும், ஆகியனால் என்னுடைய தலைவி அன்னை மாயாவதி அவர்கள் சொல்லட்டும், நான் ராஜினாமா செய்கின்றேன், கலைஞர் சொன்னால் நான் ராஜினாமா செய்ய முடியாது என்று சொன்ன மாபெரும் தலைவன் அண்ணன் ஆம்சாங். இதே தீர்ப்பை தான் உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிராகத்தான் அங்கே அராஜகம் நடந்திருக்குமே ஒழிய அவருக்கு ஆதரவாக நடந்திருக்கிறது. ஆகையால் அவருடைய தேர்தல் 5:30 மணி வரை நடைபெற்ற ஒரு தேர்தல். அப்படி 5:30 மணி வரை நடைபெற்ற அந்த தேர்தல் செல்லுபடியாகும். மற்ற தேர்தல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த மாநகராட்சியை தேர்தலில் சந்தித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி கவுன்சிலர்களிலே மிகவும், அதாவது எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாத ஒரு மாபெரும் கவுன்சிலர் என்று அண்ணன் பெயர் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவரை கடந்த 17 ஆண்டுகளாக அந்த தலைவரை இங்கிருந்து இந்த கட்சியிலிருந்து பிரித்து அந்த இயக்கத்தை விட்டு ஒழித்து வெளியே எடுத்துவிட வேண்டும் என்று 17 ஆண்டு காலமாக திட்டமிட்டனர். ஆனால் அந்த 17 ஆண்டு காலமாக திட்டமிட்டதிலே அவர்கள் எந்தவித வெற்றியும் அடைய முடியவில்லை. கடைசி வரை திராவிட மாடலுக்கு எதிராக அண்ணன் ஜேபி மாடலை எடுத்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் மாய்த்த பிறகு வீட்டிலே உள்ளவர்களை, பெண்களை மிரட்டி இந்த திராவிட மாடல் 17 ஆண்டு காலம் முடிக்க முடியாத விஷயத்தை இந்த 12 மாதத்திலே எடுத்து வந்து சென்ற ஆண்டு அண்ணனுடைய உடலை அந்நியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடலை சிதைத்து அவரை பேச விடாமல் அவர் உயிர் மூச்சை அடக்கினர். ஆனால் அந்த 17 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் உயிர் மூச்சை அடக்கிய அதே நாளில் அண்ணன் சமாதியை எடுத்து வந்து அவருடைய கொள்கைகளை இங்கே வெட்டி புதைத்து அந்நியார் வெட்டி புதைத்து சென்று விட்டார் என்று ஒரு சமூக வலைத்தளத்திலே நான் அந்த வாட்ஸ்அப்புடைய ஒரு செய்தியை பார்த்தபோது மிகவும் வேதனை அடைகின்றேன். இங்கே வந்த பல்வேறு கட்சி தலைவர்கள், பல்வேறு கட்சியான உறுப்பினர்கள், மற்ற நபர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய முன்தினம் அண்ணன் மீது கொண்ட பாசம், அண்ணன் மீது கொண்ட அன்பு, அண்ணன் மற்றவர்கள் மீது வைத்த அந்த அன்பின் அடிப்படையிலே வந்தார்களே தவிர இங்கு அண்ணன் ஆம்சாங்குடைய மனைவி அந்நியார் என்பது தெரியுமே ஒழிய அன்னை பொற்கொடியுடைய கணவர் ஆம்சாங் என்று இல்லை. அண்ணனுடைய கொள்கையை இங்கு மாய்ப்பதற்கு பலரை ஒன்றிணைத்து இந்த இடத்திலே இந்த சமாதி செய்து விட்டு போயிருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் 17 ஆண்டு காலமாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எந்த கட்சி கொள்கை விரோதத்திலும் அண்ணன் ஈடுபட்டதில்லை. அப்படி ஈடுபடாத அண்ணனை அவருடைய கட்சி கொள்கைக்கு எதிராக இந்த 11 மாத காலமாக இந்த ஆளுகின்ற அரசு, இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணனுடைய கொலைக்கு நீதி வழங்க முடியாமல் அதை தனிப்பட்ட ஒரு நபர், அதாவது அஜித்குமார் என்ற தனிப்பட்ட நபர் காவல்துறை அந்த விசாரணையில் இறந்த பொழுது மாட்டிக்கொண்டால் காவல்துறையினர் தானே மாட்டிக்கொள்வீர்கள், போங்கள் சிபிஐக்கு என்று இந்த முதலமைச்சரை அனுப்பி வைத்தார். ஆனால் ஒரு மாபெரும் தலைவரான ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அரசியல் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஆம்சாங்குடைய அந்த கொலை வழக்கை ஏன் சிபிஐக்கு பரிந்துரைக்காமல் இந்த முதலமைச்சர் வைத்திருக்கின்றார்? ஏனென்றால் அதில் மாற்றினால் அரசியல்வாதிகள் எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள். போலி செய்ய வேண்டாம், அஜித்குமார் கொலையை பழி வாங்கி விடலாம், ஆனால் நாம் அரசியல்வாதிகள் யாரும் மாற்றிவிடக் கூடாது என்ற எண்ணமா எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவி வந்தபொழுது எங்களுடைய பெகஞ்சி மாயாவதி அவர்கள் இந்த கொலையிலே ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னால் இந்த அளவிலும் நாங்கள் அண்ணன் கீழோ சாம்சாங் அவர்களை
இந்த வழக்கிலே சிபிஐக்கு வழக்கை எடுத்து சொல்ல வேண்டும் என்று மனு செய்திருக்கின்றார்கள். அண்ணனுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கைதான் இந்த கட்சியை இங்கே ஆரம்பித்து இருப்பது. அண்ணனுடைய எந்த ஒரு மூச்சும், எந்த ஒரு பேச்சும், எந்த ஒரு எண்ணமும், அவருடைய ஆன்மா கூட இதை மன்னிக்காது. அவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கின்றார்கள். இந்த கட்சியிலே யானை கொடியும் அதே போன்று தமிழ்நாடு பிஎஸ்பி சென்னை, அதாவது உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். பிஎஸ்பி என்ற தேசிய கட்சியுடைய வார்த்தை எங்கு வந்தாலும், எந்த தேர்தல் கமிஷனாக இருந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், நீதிமன்றம் இருந்தாலும் அதை அனுமதிக்காது என்று தெரிந்தும் திமுகவுடன் சேர்ந்து திட்டமிட்டு கைகோர்த்து ரிட்டைப்பு செய்வதற்காக அண்ணனுடைய சமாளியிலே அவருடைய கொள்கையை சேர்த்து ஓராண்டு கழித்து புதைத்து விட்டு சென்றிருக்கும் இந்த நபர்களுக்கு உரிய பாடம் கற்பிக்கப்படும். இங்கே அண்ணனுடைய கொள்கைதான் வெற்றி பெறுமே ஒழிய அவருடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அவருடைய உயிர் மூச்சாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவருடைய தோள்பட்டையிலே, அதாவது ஆம்சிலே அவர் தன்னுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சிம்பலை குத்தி இருந்தார். அப்படிப்பட்ட அந்த சிம்பலை அவர் இறக்கும் பொழுது, அவருடைய உடல் புதைக்கும் பொழுதும் அந்த சிம்பலிலே தான் அவர் மறைந்தார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே 11 மாதமாக கட்சிக்கு எதிராகவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் ஒவ்வொரு தலைவராக சென்று எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. 40 தலைவர்களுக்கு 40 இன்விடேஷன், 40 இன்விடேஷனும் அதிலே போறவர்கள் எல்லாம் நீங்கள் தான் இந்த சீஃப் கெஸ்ட், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் என்று ஒவ்வொரு தலைவர்களையும் ஏமாற்றி இங்க வர வைத்த தலைவர்கள் உங்களுடன் கடைசி வரையும் இருப்பார்களா? வந்தார்கள். அண்ணன் மீது கொண்ட பாசத்தினால், அண்ணன் கொள்கை மீது கொண்ட பற்றினால், அண்ணன் கொள்கை வீரன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அத்தனை பேரும் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அந்நியார் நீங்கள் கட்சியை ஆரம்பித்து அண்ணன் கொள்கைக்கு துரோகம் செய்வதை ஆசீர்வதிக்க வரவில்லை. எனவே அந்த தலைவருடைய அந்த வருகையை வைத்து இவ்வளவு பேர் வந்துவிட்டார்கள். இவர்கள் எல்லாம் கட்சிக்கு உறுதுணையாக, நீங்கள் தொடங்கிய அண்ணன் கொள்கைக்கு எதிரான கட்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று எண்ணி மனப்பால் குடிக்க வேண்டாம் என்பதை அண்ணனுடைய ஆன்மாவோடும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் 5ஆம் தேதி நடத்தினோம். அண்ணனுடைய ஆசையான பொதுமக்களை சட்டக் கல்லூரியை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சட்டக்கல்வி இன்ஸ்டிடியூஷன் ஒன்றை தொடங்கினோம். அதே போன்று அண்ணனுடைய எழுத்தும் பேச்சும் என்று ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டோம். அதே போன்று பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வெப்சைட்டை அன்றைய தினத்திலிருந்து தமிழ்நாடு சார்பாக தொடங்கி இருக்கின்றோம். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுடைய கொள்கையிலே எந்த விதத்திலும் மாறாமல் இங்கே வந்த கூட்டத்திலே விட பல மடங்கு அங்கு வந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்திருந்தார்கள். எவ்வளவு நீங்கள் எங்களை ஆளுங்கட்சியை வைத்து நெருக்குதல் கொடுத்தாலும் காவல்துறை அதற்கான உரிய அனுமதியை கடைசி நேரத்தில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் அந்த இடத்திலே அந்த 5ஆம் தேதி அவருடைய உடல் முழுவதும் அந்த சிதைக்கப்பட்ட இடம், அவருடைய உயிர் நடமாடிய அதே மண்ணிலே நாங்கள் நடத்தினோம். இன்று அடக்கம் செய்யப்பட்ட தினத்திலே சரியான முறையில் இந்த இடத்திலே இங்கு நடத்தினோம். ஏன் இங்கு வந்திருப்பவர்கள் வெறும் அலுவலக நிர்வாகிகள், ஆபீஸ்காரர்கள் மட்டும் தானே ஒழிய எங்களால் இது போன்ற 10,000 20,000 கூட்டத்தை இந்த இடத்திலே கூட்டி வைக்க முடியும். ஆனால் அண்ணனுடைய வார்த்தை, என்னை சாமியாகவும் என்னை கடவுளாகவும் நினைத்து வணங்க வேண்டாம், என்னை ஆயுதமாக்கி போராடும் என்று பாபா சாஹிப் சொன்னதை போல அண்ணனுடைய ஆயுதமாக்கி போராடி பகுஜன் சமாஜ் கட்சி வருகின்ற தேர்தலிலே அண்ணன் முன்னிலையிலே உறுதி அளிக்கின்றோம். யார் என்று காண்பிப்போம். அடுத்த தேர்தலிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். அதற்கு அடுத்த வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக இருப்போம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கன்சாம், ஜெய் அம்சாங்கி என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.